என்னாச்சு? எதை சொல்லி உங்க லவ் பிரேக்கப் ஆச்சு? இந்த வேலையால் தூய்மை பணியாளர் வேலையாக தான் எனக்கு தெரிஞ்சு தானே லவ் பண்ணாங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக நான் ஸ்டேட்டஸ் ஒர்க்கோ தான் அவங்க பார்த்து, ஏன்னா என்ன ஃபைட்டர் நினச்சிக்கினாங்க அவங்க. ஸோ அவங்க அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ரொம்ப ஃபீலாக தான் இருந்தது. ரொம்ப குடிச்சிட்டு இன்னும் ஓவராக ஒயின் ஷாப் ஆர்வ கலரில் இந்த பசும் கூட டேட்டோ மிஷின் எடுத்துகிட்டு வருவானுங்க. அப்போல்லாம் வந்து டேட்டோ மிஷின் கிடையாது, நீடில் இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷன் போடுறல உடம்புக்கு, அந்த நீடிலில் வச்சு இங்கே வச்சு உங்க அம்மா என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களா? என்னடா 2 பக்கம் காதுல கம்மல் போட்டிருக்க, மூக்குத்தி எல்லாம் குத்தி இருக்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? திட்டிருக்காங்க ஒரு வாட்டி. இப்போ நீங்க இந்த மாதிரி போடும்போது எப்படி பார்க்கறாங்க? பார்ப்பாங்க, நீ என்ன மூக்குத்திலாம் குத்திருக்க, லேடிஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதுவும் பசங்களாம் கேட்பாங்க. உங்கள் வீட்டாண்ட அடிக்கடி வரானுங்கண்ணா பசங்களாம், எஜ்ஜா அடிக்கிற பசங்களாம் வந்துன்னுக்குறானுங்கண்ணா. அழுகுதுண்ணா என்கிட்ட வந்து, நீ ரவுடி பையனா வாண்ணா, இந்த வாட்டெலாம் வரவண்ணா சொல்லணா, அச்சு போட்டு சாவச்சிருவேண்ணா உன்னையே நானே. உங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை எப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இது எல்லாமே காரணம் கஸ்தூரிராஜா சார் தான், தனுஷ் அவங்க அப்பா தான். ஃபிஃப்த் ட்ராக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. வேற யாரும் இல்லை, வினோத்குமார். அவரை வந்து மெண்டிஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். நீங்கள் வந்து அவுட்ஃபிட்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனீங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸு அந்த மற்ற விஷயங்களெல்லாம் எவ்வளோ ஒர்த் இருக்கும்? அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது எல்லாமே. தூய்மை பணியாளர் வேலை செய்யும்போது தான் ஒருத்தராக இன்ஸ்டா மீடியாவில் பிக்கப் ஆனவனு ஒருத்தர் கிஃப்டாக வாங்கி தந்துட்டுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சிங்கப்பூர்லேருந்து ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணார். இது வாட்சி கம்பல். இது ஆக்சுவலாக இது வந்து ஷூட்டிங்கில் ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணார். நார்மல் இது ஃபென்சரில் வாங்கினது. அது ஆக்சுவலாக அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்யும்போது அந்த மசாலாலாம் பொறுக்கணும்னு சொல்லணும் இல்லைங்க, பாட்டில் அந்த வேட்டர் கேன் அட்டை அதில் பொறுக்கி வந்த ஒரு 300 400 வாங்குகிற ட்ரெஸ்ஸு தான் இதெல்லாம். ஷூஸு எல்லாமே அது ஷூஸ்லாம் உள்ளேருந்து பொறுக்கிறது தான். நானே ரெடிமேடாக வாங்கி ஒரு 100 ரூபா கொடுத்து தச்சுப்பேன். உங்களோட அவுட்ஃபிட்கே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் அவுட்ஃபிட் பற்றி சொல்லுங்கள். இது ஃபேமிலி ஜீன் மேம். ஆக்சுவலாக அது உடம்பு வந்து ஃபேமிலி ஜீனு. அப்பாவும் ஃபிஷர்மேன் கிடையாது, ஃபிஷ் கட்டர் தான். நானும் ஃபிஷ் கட்டர் தான். ஒரு 2019 ஃபிஷ் கட்டராக தான் இருந்தேன். இப்போ ஏஜ் 33 ஆயிடுச்சு. ஒரு 4 வருஷம் கேப்பு, ஒரு 5 வருஷம் கேப்பில் இருந்தேன். இந்த தூய்மை பணியாளர் வேலை அப்போலாம் கிடையாது, போகிறது கிடையாது. காஸ்மோ கிளப்பில் மெம்பராக இருந்தேன். மெம்பரானா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உள்ளே பால் பாயாக இருந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை அந்தமாரி. அப்புறம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் உள்ள அதுவும் பிளேட் கவர் வேலைலாம் அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து என் தங்கச்சி தான் தூய்மை பணியாளர் வேலைக்கே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்லி இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுலேருந்து இந்த கொடி இப்போ ஃபிஷ் வெட் கட்டிங்கில் இருக்கும்போது ஓவராக கொடி இருந்தேன். இந்த உடம்புலாம் இருக்காது, எனக்கு தொலைன்னு இருப்பேன். அப்புறம் இந்த தூய்மை பணியாளர் வேலை வரும்போது சில மாற்றம் மாறிச்சு. எனக்கு மாற்றம் மாறணும், சில நல்ல சின்னதை வந்தது. இந்த வேலையெல்லாம் கெட்ட சின்னதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அதேமாரி லவ் பண்ணுற பொண்ணும் இந்த வேலையால் தான் எனக்கு போயிடுச்சு. அதை நான் வெயிட் பண்ணி விட்டேன். ஏன்னா வேலையை உள்ள, ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க வந்து அந்த வேலைக்கு வந்தேன். இது என்னன்னா ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு காலைல மார்னிங் வேலைக்கு போயிடுவேன். ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன் வேலையை. 2 மணிக்கு வண்டி எடுத்துமே டிப்போட விட்டுருவேன். அதுக்கப்புறம் மேனுவல் ஃபுல்லாக ஜிம்மு பண்ணுறது, ஜிம்மாஸ்டிக், கோயில் திருவிழா டான்ஸ் ஆடுறது அப்படியே போய்ட்டுருக்கோம். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது எனக்கு, எந்த பழக்கத்துக்கு போகாமல். என்னாச்சு? எதை சொல்லி உங்கள் லவ் பிரேக்கப் ஆச்சு? இந்த வேலையால் தூய்மை பணியாளர் வேலையாக தான் எனக்கு. தெரிஞ்சு தானே லவ் பண்ணாங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக நான் ஸ்டேட்டஸ் ஒர்க்கோ தான் அவங்க பார்த்து, ஏன்னா என்ன ஃபைட்டர் நினச்சிக்கினாங்க அவங்க. இப்போ பெரிய ஃபைட்ரு, பெரிய டான்ஸர் பொழுது மூவியில் இருக்கார் அப்படின்ட்டு என்னை ஓவராக விரும்ப ஆரம்பித்தாங்க அவங்க. நானும் விரும்பினேன். ஆக்சுவலாக நான் என் தங்கச்சிக்கு அப்புறம் நான் அந்த வேலைக்கு போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன் நம்ம வாட்ஸ்அப்பில். இன்ஸ்டால்லாம் போடல, வாட்ஸ்அப்பில் தான் போட்டேன். அதை பார்த்தாங்க, என்னை அவாய்ட் பண்ணாங்க. நானும் கேட்டுக்கல அவங்கள, நானும் ஃபோன் பண்ணி கேட்கல எதுவுமே. ஸோ அவங்க அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ரொம்ப ஃபீலாக தான் இருந்தது. ரொம்ப குடிச்சிட்டு இன்னும் ஓவராக ஒயின் ஷாப் சுற்றிட்டு இருக்கலாம், பசங்களோட சேர்ந்துட்டு என்ன கெஞ்சாச்சின்னு அப்படி சுற்றிட்டு இருக்கலாம், அந்த மைண்ட் செட்லாம் வந்தது. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்களே அப்படின்ட்டு ஒரு காரணத்துக்கு. இதுக்கப்புறம் அப்பா போயிட்டார், அம்மா தங்கச்சி இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மாறலன்னா மனுஷனே கிடையாதுன்ட்டு அவங்கள விட்டு எங்கள் அம்மா சொல்கிறதே கெட்டு நல்லா திருந்தி வாழ்ந்து அப்படியே வந்துட்டு இருக்கேன்.
ஓகே. நீங்கள் நிறையா இன்டர்வியூஸில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. என் சொந்தக்காரராகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் இந்த தொழில் பண்ணுறதுனால என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. இப்போது சமீப காலமாக நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பர்சன், இப்போ இதை எப்படி பார்க்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்? இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா வீட்டுக்கு பக்கம் வீட்டில் அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க நம்மளை. என்னையும் என் தங்கச்சியை தான் சேர்க்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கும்பகோணக்காரங்க, அவங்க யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா தான் போவார், குடித்தா தான் போவார் அவங்க வீட்டுக்கெல்லாம், அதுவும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் போய்ட்டு அந்த மழை டைம்லாம் படுக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, வெளில போடான்னுவாங்க, சாப்பிட்ற டைம் வெளில போய் உட்காருன்னுவாங்க, டிவி பார்க்க போனால் வெளில போய் உட்காருன்னுவாங்க. ஆனால் எங்கள் வீடு சின்ன ஒரு கூரை வீடு மாரி தான் இருந்தது. சாமான் வைக்கிற இது தான், தூங்குறதெல்லாம் ஃபுல்லாக ரோடு பிளாட்ஃபார்ம் தான் தூங்குறது. நான் மழை வந்தாலும் பிளாஸ்டிக் கட்டி தான் தூங்குறது. அப்படியே இருந்ததே வந்தது. தூய்மை பணியாளர் வேலை செஞ்ச பிறகு வீட்டு வாடகைக்கு போனோம், வீடு இச்சாங்க, வீட்டு வாடகைக்கு போனோம், இன்னும் வீடு தரல. ஒரு 4500 வீட்டு வாடகைக்கு போனோம். அப்புறம் சின்ன இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் போட நீலம்லேருந்து வந்தாங்க. அதில் ஒரு இன்டர்வியூ எடுக்கவோ அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ அந்த சொந்தக்காரங்களாம் என்னை தேடிட்டு வராங்க வீட்டாண்ட, நீ வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு வாய் வந்து சாப்பிட்டு போடா அப்படின்றாங்க. அதுமாரி இந்த வேலையில் வந்தவொன்னு ஒரு 4-5 ஃப்ரெண்டுங்களாம் சொன்னானுங்க, இவ்வளோ திறமை வச்சு நீ ஏன்டா இந்த வேலைக்கு வந்தேன்ட்டு. நான் யோசித்து பார்த்தேன், அவனுக்கு வசதியாக இருக்காங்க, நம்மளுக்கு வசதி கிடையாது. யோசிச்சு பார்த்து இவனுக்கு சொல்லி நம்ம என்ன கேட்குறதுன்ட்டு அவனுங்களை அவாய்ட் பண்ணேன். இப்போ வேறு கெட்ட ஃப்ரெண்டு போய் இப்போ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக வந்துட்டுருக்காங்க. எனக்கு ட்ரெயின் பண்ணுங்கண்ணா, உங்களை மாரி உடம்பு வரணும்ண்ணா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் லேடிஸும் வந்து பேசுகிறாங்க இப்போ ஒரு இதுவாக. அதேமாதிரி கோயில் திருவிழா எங்கே போனாலும் ஒரு 4-5 பசங்க வந்து எங்கள்கிட்ட ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, இந்த தூய்மை பணியாளர் சூப்பராக எடுத்து பேசுகிறேண்ணா அப்படின்ட்டு. அவனுங்களும் திருந்துறானுங்க, நானும் குடியெல்லாம் விட்டேண்ணா, எந்த பழக்கத்தையும் போகிறது இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கண்ணான்றான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, உங்களை பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. லைக் கையெல்லாம் பச்சை குத்திட்டு, உங்கள் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு பிக் பவுன்ஸ்னு ஒரு டீம் இருந்தது மேம், சந்துருமாஜின்னு ஒரு டீமில் இருந்தோம். அந்த அளவுக்கு அந்த காரணமே அவர் தான். எங்களுக்கு சந்துருமாஜி தான், அவர் தான் இட்டு பண்ணது இந்த ஃபீல்டுக்கு ஃபுல்லாகவே, டான்ஸ் ஃபீல்டுக்கு இட்டு பண்ணுது. அதில் பிக்கப் ஆகி ஊர் இந்த சேலம், நாமக்கல், ஈரோடு அப்படி இப்படின்னு பெங்களூர், ஹைதராபாத்னு அப்படி சுற்றிட்டே இருப்போம். இந்த கோயில் திருவிழா சீசன் வந்ததுன்னா ஆடி மாதம்னா சென்னை, வேறு சீசன்லாம் சேலம் அப்படி போயிட்டுருக்கோம். அங்கே போகும்போது ஆர்வ கலரில் இந்த பசங்க கூட டேட்டோ மிஷின் எடுத்துகிட்டு வருவானுங்க. அப்போல்லாம் வந்து டேட்டோ மிஷின் கிடையாது, நீடில் இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம்ல உடம்புக்கு, அந்த நீடில் வச்சு இங்கே வச்சு இப்படியே அந்த இதுமாரி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் குத்துந்து தான் இதெல்லாம். இது வந்து அந்த நீடியில் குத்துந்து தான் இதெல்லாம். இந்த டேட்டூலாம் பெயின் இருந்ததா? பெயின்லாம் ஆமாம், சும்மா சுருக்கு. இது வந்து அதான் சந்துருமாஜி சொன்னல, அவர் குத்தி இந்த நீடில்லையே இதெல்லாம். பட் உடம்பு ஃபுல்லாக, அந்த கை ஃபுல்லாக குத்தி. இது வந்து மிஷினில் போட்டது. பசங்கிட்ட ஆர்வ கலர் அப்போது ஒரு சருகு அடிச்சுட்டு அப்படி இருப்போம், கிட்ட வேறு பழகலை, சருகு அடிப்போம். அப்போ இருக்கும் ஆர்வ கலரில் போட்டுறது. இது நான் இப்போ அவஸ்தைப்படுறேன், ஏன் தான் போட்டேன்ட்டு. அது என்ன டிசைன் ஆக்சுவலாக அது ஒரு ஏலியன்ஸ், இது ஸ்மோக் பண்ணுற மாரி. ஆனால் என் கைக்கு தெரியல, மிச்சம் வேறு கையாக தான் தெரியும். கம்மல்லாம் 2 காதுலையுமே போட்டிருக்கீங்களே, நம்ம ஸ்டைலுங்க அது. எப்பவும் இது வந்து நான் லத்தி படத்துக்கு ஒரு மூக்குத்தி குத்தினேன், விஷால் சார் மூவிக்கு. அதை அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கேன். சொர்க்கவாசல் அது மூவிலே இருக்கும், அதேமாரி லத்திலே பண்ணியிருக்கேன். இப்போ ஜெயிலர் 2வும் அந்த கண்டினியூட்டி அப்படியே வச்சுருக்கேன், அதை எடுக்கல மூக்குத்தியும். உங்களுக்கு அது போட்டுட்டு இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஏன்னா இப்போ வந்து ஒரு பாய் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொசைட்டியில் நிறையா ப்ரொஜெக்ட் ஆகும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது எப்படி பார்ப்பாங்க? நீ என்ன மூக்குத்திலாம் குத்திருக்க, லேடிஸ்லாம் வந்து கேட்பாங்க, அதுமாதிரி பசங்களாம் கேட்பானுங்க. இது இப்போ வர ட்ரெண்டிங்டா இது. ஆனால் இது யாருன்னா ஆக்சுவலாக டூ பேக்குன்னு ஒருத்தர் குத்திருப்பார், பாப் சிங்கர் அவர். அந்த எமினம், ஸ்னோப் டாக் அவர் தான் ஃபஸ்ட்டு மூக்குத்தி குத்துந்து. அவரை பார்த்து தான் நிறைய பேர் குத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் இடையில குத்தவோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சி போயிருந்தது. நானும் அவங்க சொல்கிறத கேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இவங்க தான் குத்துவாங்க, அப்போ லேடிஸ் தான் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைடா நம்மளும் குத்தணும்டா, ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணண்டா அப்படின்னு தான் அந்த ஸ்டைலுக்கு வருஷம் குத்துந்தேன் மூக்குத்தியில். உங்கள் அம்மா என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களா, என்னடா 2 பக்கம் காதில் கம்மல் போட்டிருக்க, மூக்குத்தியெல்லாம் குத்திருக்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? திட்டிருக்காங்க ஒரு வாட்டி, ஏன்டா நீ மூக்குத்திலாம் குத்துறான்ட்டு, உன் தங்கச்சி தான்டா குத்தணும். ஏன்னா என் தங்கச்சி ஆம்பளை மாரி இருக்கும், நான் பொம்பளை மாரி இருப்பேன் வீட்டில். மூக்குத்திலாம் குத்தினா உங்கள் தங்கச்சி கிண்டல் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு? கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவுத்துருன்னுவாங்க, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் அவுத்துருன்னுவாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட. ஏன்னா இப்படி இருந்தால் தான் சினிமாவில் வாய்ப்புகள் கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான். வெறும் காதில் மட்டும் கம்பல் இருந்தால் ஒன்றும் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக்கு இருக்கணும், அதுக்காக தான் இந்தமாரி போட்டிருக்கு. சினிமாவில் என்ன கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? ஒரு வில்லனாக பண்ணிவிட்டு எதனா காமெடி ரோல் கிடச்சாலும் அப்படி எல்லா கேரக்டர் பண்ணுங்க. அதேமாரி நிறைய டேரக்டரோட ஒர்க் பண்ணணும், அதே ஆசை. நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதேமாரி நான் வளர்ந்தாலும் ஒரு திறமை உள்ள என்னமாரி கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இட்டு போய் விடணும். 4-5 ஆடிஷன்லாம் இருந்தால் அவங்களாம் சொல்லி விடணும், அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. நான் நிறைய பேர் இருக்காங்க, இந்த தூய்மை பணியாளர் வேலையில் இருக்காங்க, நம்ம மீன் வெட்டுற வேலையில் இருக்காங்க,
கார்பரேஷனில் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுற வேலையில் இருக்காங்க, எல்லாம் இந்த திறமை உள்ளவங்க தான் இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வளர்ச்சி யாரும் இல்லை. சரி, அவங்க நண்பனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் அவங்களே தூக்கி விடணும்னு ஒரு ஆசை. ஓகே, இப்போ ஒரு நல்ல வில்லன் ரோல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடி பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாடி பில்டிங்லாம் அது நான் பண்ணதில்லை மேம். எனக்கு பாடி பில்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக. 6 பேக்லாம் வச்சிருக்கீங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது மேம். அதான் சொல்கிறேன், நான் ஃபேமிலி ஜீனு, அப்பா ஜீனுன்ட்டு அப்படியே இருக்காது. நான் கெட்ட விஷயத்துக்கு போகாமல் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயம் பண்ணுறதால தான் அந்த 6 பேக் 4 பேக்கெல்லாம் அப்படியே இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்குது. ஃபுட் ஹேபிட் எதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லை? நார்மல் ஃபுட்டு தான், எது ஒன்றா என்ன சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க? பீஃப் சாப்பிட மாட்டேன், ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிடுவேன். அதுமாதிரி மூக்கல்ல பச்சைப்பயிறு, பாதாம், பிஸ்தா, பூசணிக்காய் விதை இதெல்லாம் வந்து நைட்டு ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு காலைல அரைச்சி குச்சிட்டு ஜிம்முக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய்டும். 1 லிட்டர் வாட்டர் கேனில் ஒரு வார்ம் அப்புக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த டயர்டாக இருக்கும்போது அது எனர்ஜி குடிப்பேன். சில டைம் மார்னிங் என்ன பண்ணுவேன், நெல்லிக்காய் அந்த பாதாம் பிசின்னு இருக்கும், அந்த ஜூஸ் எல்லாம் போடுவாங்க. அது பாடி, ஏன்னா ஹீட் பாடி எனக்கு கூல் ஆகிறட்டுன்னு அந்த பெரிய நெல்லிக்காய் அறுத்து போட்டு வச்சுருப்பேன். அதில் அந்த தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், எனர்ஜியாக இருக்கணுன்ட்டு. ஜிம்மில் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவீங்கல்ல? ஜிம்னா ப்ரைவேட் ஜிம்முலாம் நம்ம போனதில்லை மேம். இது வரைக்கும் போனதில்லைன்னா போயிருக்கேன். எங்கன்னா நம்ம ஓயமாரில் ஒரு ஜிம் இருக்குது, ஃப்ரெண்டு, இது விக்ராம்னு ஒரு ஜிம். அவர் நம்மளுக்கு கோச்சர் தான், அவர் ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் பண்ணுறாரு. அவர் நிறைய பேர் ஆக்டருங்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சும்மா இருந்தால் வாடா மெண்டிஸ்ன்னுவார். நம்மளுக்கு இந்த வேலையை கரெக்டாக இருக்குது. அதேமாரி எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டாண்டே கவர்மெண்ட் ஜிம்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற பசங்க கூட அப்படியே போய்ட்டு இருக்குது. ஜிம்மு பண்ண மாட்டேன், ஃபுல்லாக மேனுவல் தான். வெளில இருக்கிற சிங்கிள் எனக்காக தோணுச்சுன்னா போய் தம்பிள்ஸ் தூக்குவேன், இல்லைன்னா தூக்க மாட்டேன். ஃபுல்லாக மேனுவல் தான் பண்ணிகிட்டே வருவேன். அதுமாரி காலைல ஒரு 3 மணி 4 மணிக்கு ஏந்து போனேன்னா 8 மணி 9 மணி வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன் ஹார்ட் ஒர்க்கு. இப்போது நீங்கள் வில்லன் ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் யார் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க, யார் மாரி பண்ணால் நம்ம ஆசை இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு இது நோக்கி போனோம்ல. மற்றவங்கள மாரி பண்ணால் அது இது பண்ண. மொட்டை ராஜேந்திரன்னா தான், யோகி பாபான்னா யோகி பாபான்னு தான். இல்லை, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆக்டிங் எங்களுக்காக பண்ணி காமிங்களேன். பண்ணலாமே. நோ, நானா பிரிச்சுனா உனக்கு எங்கள் அக்கா தான் உன்னை லவ் பண்ணதில்ல, அடிக்கடிக்கு வந்து வீட்டாக நிற்கிற. அது படித்த பொண்ணா? நான் சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா, விட்டுருண்ணா. எங்கள் அப்பா தலை குனிய வைக்காதண்ணா, ஸ்டேஷன் வாசல் பில்லாம் நிற்க வைக்காதண்ணா. வாணண்ணா, கால் ஒன்றா உயிரண்ணா. உங்கள் வீட்டாண்ட அடிக்கடிக்கு வரானுங்கண்ணா பசங்களாம், எஜ்ஜா அடிக்கிற பசங்களாம் வந்துனுங்கிறானுங்கண்ணா. அழுகுதுண்ணா என்கிட்ட வந்து, நீ ரவுடி பையனா, வாணாண்ணா. அத்தை வாட்டெலாம் வர வேணா சொல்லணா, அச்சு போட்டு சாவச்சிருவேண்ணா உன்னையே. நானே என்னை ஜெயில் எடுக்க வரக்குள்ள வேணா போயினாண்ணா, என்னை ஜெயில் எடுக்க வைக்காதண்ணா. நான் ஏதோ ஒரு நோக்கி போயிட்டுருக்கேண்ணா, அவங்களும் ஏதோ ஒரு நோக்கி போயிட்டுருக்கேண்ணா. அது ஒரு நல்ல பையன் பார்த்துட்ருக்காங்கண்ணா, நீங்களும் நல்ல பொண்ணாக பார்த்துட்டு போகலாம். இந்தமாரி பண்ணலாம் மேம். அப்படி சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை எப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இது எல்லாமே காரணம் கஸ்தூரி ராஜா சார் தான் மேம், தனுஷ் அவங்க அப்பா தான். ஆக்சுவலாக நாங்கள் 19 வயசில் வந்து ஆனந்த வீடன் பேப்பரில் இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் எங்கள் டீம்லாம். அதில் வந்து என்னை துண்டாக தூக்கினார். வித்தவுட் பாடியிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பின்னாடி ஒரு ஹீரோனி மாரி வச்சு கேரளா பொண்ணை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஓகே ஆயிடுச்சு. அந்த படம் வந்து காசு பணம் துட்டுன்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் போட்டாலும் வரும். அது கஸ்தூரி ராஜா சார் படம் தான். அதில் நானும் பாலண்ணன், ஃபிக்தல் உண்டு பாலண்ணன், மித்திரன் ஒரு பையன், ப்ரொடியூசர் பையன். அவர் படம் ஃபுல்லாக டோட்டலாக முடிஞ்சிச்சு. அந்த படம் வந்து தான் இன்னும் ஃபீச்சர் அப்பயே போய்ட்டுருக்கோம், படமாக வரல. அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பான் அவர், 2 சிங்கக்குட்டி பெற்றவர் அவர், 1 டேரக்டர் 1 ஆக்டரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும், சொல்லிக் கொடுப்பார். தப்பாக பண்ணலன்னா கூட சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் நல்ல இது இருந்தோம்னா. ஆனால் படம் வரல. இப்போ உங்களோட வளர்ச்சியெல்லாம் அவர் பார்க்குறாரா? பார்த்து ஏதாச்சும் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறாரா? இல்லை, சார்கிட்ட என் நம்பர் இல்லை, சார் நம்பர் என்கிட்ட இல்லை. நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். இப்போ அந்த நம்பரில் பண்ணியிருப்பார் எப்படியோ. சார் பார்த்துருப்பார், இன்டர்வியூலாம் கூப்பிட்டுருப்பாரு. இப்போ ஆஃபீஸ் பக்கமாக போகிறது இல்லை நான், அவரையும் இப்போ பார்க்குறது கிடையாது. ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லையும் பின்னுறீங்க. டான்ஸ் எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டிங்களா, இல்லை அது ஜீன்லேருந்தே வந்ததுன்னு சொல்ல போகிறீங்களா? டான்ஸ் வந்து ஒரு அதான் சொல்லலாங்க, 18 வயசு, அந்த 19 வயசு, 16, 17 வயசில் வந்து வீட்டில் தங்க மாட்டோம். வீடு வாசல் கிடையாது எங்களுக்கு. பசங்க, எங்கள் டீமுக்கு பசங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக ரோடு தான் எங்களுக்கு. தூங்குறது பீச்சு, குடிக்கிறது, தூங்குறது பீச்சு, வீடு சம்பாதிக்கிறது எல்லாமே பண்ணாதான். இந்த சேலம் சீசனுக்கு போக ஆரம்பித்தோம். சேலம் இந்த கோயில் திருவிழாலாம் ஆடுவோம். இந்த சீசனுக்கு அந்த கோயில் திருவிழா சொன்னாங்க, பெங்களூர் போவோம் அப்படி இப்படின்னு. வீட்டிலே தங்க மாட்டோம். அங்கன்னா ஒரு நாளைக்கு 700 800 கொடுப்பாங்க. அப்போ பேமெண்ட் இப்போ தான் 1200 ஆகி போச்சு பாய்ஸுக்கு. கேர்ள்ஸுக்கெல்லாம் 3500 கொடுப்பாங்க, 2500 கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஏறிச்சு, எங்களுக்கு ஏறல. 700 கொடுத்தாங்கன்னா அதில் 500 குடியாக தான் குடிப்போம். நைட்டு ஃபுல்லாக போகிறேன்னா சில பார்ட்டிக்காரங்க வந்து சரக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு, இதோ கலப்பாடுறானுங்க பசங்க அப்படின்ட்டு. சில பேர் இடத்துல கொடுக்க மாட்டாங்க.
எங்கள் துட்டை தான் போட்டு நாங்கள் குடிச்சிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா நாங்கள் இந்த நிலைமைக்கு இருந்திருக்க மாட்டேன். வேறு நோக்கி போயிட்டு இருப்போம். இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். நான் வேறு வேலைக்கு போயிட்டு இருப்பேன். நான் ஃபைட்டர் கார்டு எடுத்துகிட்டு இருப்பேன். நான் குடித்த காசே வச்சுருந்தேன்னா ஒரு 2-3 ஃபைட்டர் கார்டு எடுத்துருப்பேன். எல்லாம் குடிச்சு ஆயிடுச்சோம். எல்லாம் அப்போயே சொன்னாங்க, அம்மா கேட்கல. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தேன்னா லாபன்ற மாரி அப்படிமாரி திருந்தாத ஜென்மம் இருந்தேன்னா லாபம் தான் இருந்தோம். இப்போ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் அவங்கவுங்க நிலைமையில் இருக்காங்க. நல்ல இதில் இருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஒரு பக்கம் டான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு பக்கம் ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த சைடு போவீங்க? ஆக்டிங் தான் மேம் போவேன். ஆக்டிங் தான். ஏன்னா இதுலேருந்து தானே அதுக்கு கடவுள் கொடுக்குறாரு. சின்ன ஒரு இது தானே, பயிற்சி தானே கொடுக்குறாரு. லைக் ஒரு பிரபுதேவா மாஸ்டர் எடுத்துக்கோங்களேன். பிரபுதேவா மாஸ்டரோட கோரியோகிராஃபில் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த சைடு ஒரு நல்ல டைரக்டரோட ஆக்டிங்கில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு போவீங்க? நான் நல்ல டேரக்டர் தான் பார்த்துட்டு போவேன். என் டான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எதுக்கு அதை சூஸ் பண்ணிட்டு போகணும்? இது நிறைய விஷயம் இதில் தான் கற்றுக்க முடியும். அதில் ஆக்டிங் தான் ஃபுல்லாக ஏமாக இருக்குமே. ஏதாவது ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணும்போது இந்த ஹீரோயின் கூட பண்ணணும் அப்படின்ற ஆம்பிஷன் ஏதாச்சும் இருக்கா? ஹீரோயின்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இல்லைம்மா. ஹீரோயின்லாம் அவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க, சரோஜா தேவி. அவங்கள தான் லைக் நான் பார்க்குறதே ஃபுல்லாக எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேன். பிடிக்கும். ஆமாம், எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேனே. எப்போனா எனக்காக தோணுச்சுன்னா இப்போ இடையில தான் அந்த கமல் சார் படமே பார்த்துட்டு வந்தேன். அது வரைக்கும் மூவிலாம் போக மாட்டேன். நான் ஹாலிவுட் படம் பார்ப்பேன், அவ்வளோதான். தமிழ் படம்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், அவ்வளோதான். ஃபுல்லாக உட்காந்து